ஓம் சாந்தி. 28 ஏப்ரல் 2023. சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்காரம் முரளி. இன்றைய முரளிலிருந்து கேள்விகள். இன்றைய முரளிக்கான கேள்வி பதில்கள். முதல் கேள்வி: எதிலிருந்து நம்முடைய ஈடுபாட்டை விலக்க வேண்டும்? பாபா சொல்றார், இந்த கலியுக உலகத்தின் சுகம், இந்த பாபா சொல்ற இந்த கலியுக உலகத்தின் சுகம் காக்கையின் எச்சிலுக்கு சமமானது. இப்போது இந்த உலகம் முடிய போகிறது. இதன் மீது பற்று வைக்க கூடாது. இதிலிருந்து ஈடுபாட்டை விலக்க வேண்டும். இந்த கலியுக உலகத்தின் சுகம் காக்கையின் எச்சைக்கு சமமானது. இப்பொழுது இந்த உலகம் முடிய போகிறது. இதன் மீது பற்று வைக்கக்கூடாது. இதிலிருந்து ஈடுபாட்டை விலக்க வேண்டும். இரண்டாவது கேள்வி: உலகத்தின் மீது எப்பொழுது மனம் ஈடுபட முடியாது? உலகத்தின் மீது எப்பொழுது மனம் ஈடுபட முடியாது? பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, ஸ்வீட் ஹோம், இனிமையான வீடு, இனிமையான ராஜ்யம் நினைவில் இருந்தால் இந்த உலகத்தின் மீது மனம் ஈடுபட முடியாது. ஸ்வீட் ஹோம், ஸ்வீட் ராஜ்யம், இனிமையான வீடு, இனிமையான ராஜ்யம் நினைவில் இருந்தால் இந்த உலகத்தின் மீது மனம் ஈடுபட முடியாது. மூன்றாவது கேள்வி: 5 பூதங்கள் மீது எப்பொழுது வெற்றி அடைய முடியும்? எப்பொழுது சர்வ சக்திவானாகிய பாபாவுடன், எப்பொழுது சர்வ சக்திவானாகிய தந்தையுடன் யோகா செய்கின்றீர்களோ அப்பொழுதுதான் 5 பூதங்கள் மீது வெற்றி அடைய முடியும். எப்பொழுது சர்வசக்திவானாகிய பாபாவுடன் யோகா செய்கின்றீர்களோ அப்பொழுதுதான் 5 பூதங்கள் மீது வெற்றி அடைய முடியும். அஞ்சாவது கேள்வி: அமைதி தேவதை யார்? நான் தான் சொல்லிடாதீங்க. அமைதியின் அவதாரமாகி உலகில் அமைதியின் கிரணங்களை பரப்பக்கூடியவர்கள்தான் அமைதி தேவதை ஆவார்கள். அமைதியின் அவதாரமாகி உலகில் அமைதியின் கிரணங்களை பரப்பக்கூடியவர்கள்தான் அமைதி தேவதை ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி: நேரத்தை எப்படி அருகில் கொண்டு வருவது? நேரத்தை எப்படி அருகில் கொண்டு வருவது? பாபா என்ன பாபா சொல்றார், ஏன் என்ற கியூவை முடித்துவிட்டு, ஏன் என்ற கியூவை முடித்துவிட்டு நிரம்பியவராகி அல்லது முழுமையானவர் ஆகினால், ஏன் என்ற கியூவை முடித்துவிட்டு நிரம்பியவராகி முழுமையானவர் ஆகினால்தான் நேரத்தை அருகில் கொண்டு வர முடியும். எப்போ நம்ம முழுமை நிலை அடைகிறோமோ அப்பொழுதுதான் நேரத்தை அருகில் கொண்டு வர முடியும். fill in the blanks. ஃபர்ஸ்ட், பாபா எப்பொழுது வருகிறாரோ அப்போதுதான் டேஷ் ஏற்படுகிறது. பாபா எப்பொழுது வருகிறாரோ அப்போதுதான் விநாசத்தின் புயல் ஏற்படுகிறது. விநாசத்தினுடைய புயல் ஏற்படும். தந்தை வரும்போதுதான்
விநாசத்தினுடைய புயல் ஏற்படுகிறது. இரண்டாவது, இந்த பழைய உலகம் டேஷ் உதவாது. இந்த பழைய உலகம் எந்த காரியத்திற்கும் உதவாது. மூன்றாவது, டேஷ் வருபவர்களின் டேஷ் முடியாது. டேஷ் வருபவர்களின் டேஷ் முடியாது. தேக அபிமானத்தில் வருபவர்களின் ஆயுள் அதிகரிக்க முடியாது. தேக அபிமானத்தில் வருபவர்களின் ஆயுள் அதிகரிக்க முடியாது. நாலாவது, நீங்கள் மாறு வேடத்தில் உள்ள டேஷ். நீங்கள் மாறு வேடத்தில் உள்ள சிவசக்தி சேனைகள். நீங்க மாறு வேடத்தில் உள்ள சிவசக்தி சேனைகள். அஞ்சாவது, நிரம்பிய நிலை அடையக்கூடிய ஆத்மாக்களுக்கு, நிரம்பிய நிலை அடையக்கூடிய ஆத்மாக்களுக்கு முன் டேஷ் அல்லது டேஷ் வரும். நிரம்பிய நிலை அடையக்கூடிய ஆத்மாக்களுக்கு முன் தடைகள் அல்லது பிரச்சனைகள் வரும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.